வணக்கம் பிரியமானவர்களே, வணக்கம். இது உங்கள் அபிமான கவிதை சந்தை சேனல். சரிங்களா? இந்த கவிதை சந்தை சேனலில் பல கவிதைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆன்மீக செய்திகளை பார்த்துருப்பீங்க. இந்த நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்லது தானே? உங்களுக்கு பல்வேறு புதிய புதிய தகவல்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சரிங்களா? முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பல தகவல்களை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரிங்களா? இன்று நாம் தெரிஞ்சுக்க போகிற ஆன்மீக தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். சரிங்க. அதே நேரம் இன்று பிரதோஷம். சரிங்களா? பிரதோஷம்னா என்னங்க? ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அல்லது பௌர்ணமி கழித்து 13வது நாள் திரையோதசி என்கிற திதி வரும். சரிங்களா? திதிகள் மொத்தம் 15ங்க. அதில் 13வது திதி திரையோதசி திதின்னு பேர். இந்த திரையோதசி திதி பௌர்ணமி கழிச்ச 13வது நாள்லேயும் வரும், அமாவாசை கழிச்ச 13வது நாள்லேயும் வரும். சரிங்களா? பிரதோஷம் அப்படின்னு பேர். சரிங்க. இந்த பிரதோஷத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு உகந்த நாள். சரிங்களா? அதனால் இன்று மாலை பிரதோஷ நேரத்தில், பிரதோஷ நேரம்னா எப்போங்க? பிரதோஷ நேரம் என்பது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ நேரம்னு பேர். சரிங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னால், அங்கே நந்தியம்பெருமானுக்கு, நல்ல கவனிங்க, அதை நந்தின்னு சாதாரணமாக சொல்லக்கூடாதுங்க, நந்தியம்பெருமான் அப்படி சொல்லணும். நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அலங்காரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புகள் வழியாக மூலவரை, அதாவது சிவபெருமானை நீங்கள் தரிசனம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் மனதிலே நினைத்தது நிறைவேறும். சரிங்களா? உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எல்லாத்தையும் நீங்கள் நந்தியம்பெருமானிடத்திலே முறையிட்டீர்கள் என்று சொன்னால், அவர் அனைத்தையும் அப்படியே சிவபெருமானிடத்திலே சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பது ஒரு ஐதீகம். சரிங்களா? நந்தியம்பெருமானை மற்ற நாட்களில் வணங்குறத விட பிரதோஷ நாளில் வணங்குவது என்பது மிகவும் விசேஷம். அவரிடத்திலே சொல்லப்படுகிற கோரிக்கைகள் மிக விரைவாக நிறைவேற்றப்படும் என்பது ஒரு ஐதீகம். சரிங்களா? அதனால் இந்த நாள் பிரதோஷத்தில் நீங்கள் அவசியம் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நந்தியம்பெருமானை வணங்கி உங்களுடைய கோரிக்கைகளை தெரிவித்துவிட்டு வாருங்கள். சிவபெருமான் அருளாலும் நந்தியம்பெருமான் அருளாலும் உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் பல நடக்கட்டும். ஆண்டவன் அருள் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.